பள்ளிகள் சரியா இல்லைனா என்ன ஆகும்? ஒரு தலைமுறையோட எதிர்காலமே கேள்விக்குறிதான். ஆனா இத மாத்த ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் ஜீனியஸ். இது உண்மையிலேயே நம்ம கல்வி முறையோட நெருக்கடியை தீர்க்குமா? வாங்க இத பத்தி விரிவாக பாப்போம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாட்டுல 10 வயசு பசங்கள்ல நிறைய பேருக்கு ஒழுங்கா படிக்கவே தெரியலன்னா என்ன ஆகும்? இது ஏதோ கற்பனை கதை இல்லைங்க. இதுதான் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற ஒரு நிதர்சனம். 70% ஆமாங்க. எஸ்ஜேகேடி பள்ளிகள்ல 4ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள்ல 70% பேருக்கு சரியா எழுத படிக்க தெரியலன்னு இந்த திட்டம் சொல்லுது. இது வெறும் நம்பர் கிடையாது. இது ஒரு பெரிய ஆபாயமணி. ஒரு தலைமுறையோட எதிர்காலமே ஆபத்துல இருக்கு. சரி, இந்த 70%ங்கிற நம்பர் ஒரு மாணவனோட படிப்புல எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாருங்க, இது வெறும் படிக்க தெரியாத பிரச்சனை மட்டும் இல்ல. ஒரு குழந்தைக்கு சரியா படிக்க தெரியலன்னா அவங்களால கணக்கு கேள்விய புரிஞ்சுக்க முடியாது, அறிவியல் பாடத்தை படிக்க முடியாது, தமிழ், மலாய், இங்கிலீஷ்னு எந்த மொழியிலயும் அவங்களால முன்னேற முடியாது. இது ஒரு குழந்தையோட கல்வி பயணத்தோட அஸ்திவாரத்தையே ஆட்டங்காண வச்சிடும். சரி, இந்த பிரச்சனை இவ்ளோ பெருசா ஆனதுக்கு காரணம் என்ன? நம்ம கல்வி முறையிலேயே இருக்கிற சில அடிப்படை கோளாறுகளை இந்த ஜீனியஸ் அறிக்கை சுட்டிக்காட்டுது. வாங்க அது என்னன்னு பாப்போம். நம்ம சிஸ்டம் பல இடங்கள்ல சொதப்புது. உதாரணத்துக்கு, ஏற்கனவே படிக்க தெரியாத மாணவர்களை ஆசிரியர்களால சரியா கவனிக்க முடியறதில்ல. சொல்லிக் கொடுக்காத விஷயங்களையெல்லாம் பரீட்சையில கேக்குறாங்க. அடிப்படை திறமைகள் இல்லாமலே பசங்க அடுத்தடுத்த கிளாஸ்க்கு போறாங்க. மனப்பாடம் பண்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதால உண்மையான புரிதல் இல்லாம போயிடுது. சுருக்கமா சொல்லணும்னா இது தனிப்பட்ட மாணவர்களோட தப்பு இல்ல, இது சிஸ்டத்தோட கோளாறு. சரி, பிரச்சனைகளை பத்தி பேசினது போதும். இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த நெருக்கடியை சமாளிக்க ஜீனியஸ் முன்வைக்கிற தீர்வு என்னங்கறத இப்ப பார்க்கலாம். ஜீனியஸ் தங்கள ஒரு சாதாரண ட்ரைனிங் ப்ரோக்ராமா பார்க்கல. அவங்க இத உள்ளார்த்த மூளை பயிற்சி சூழல் அமைப்புன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? அதாவது இது மாணவர்களுக்கு மட்டும் பயிற்சி கொடுக்கறதில்ல. மாணவர்கள், பெத்தவங்க, டீச்சர்ஸ்னு 3 பேரையும் ஒரே நேரத்துல மாத்துறது மூலமா ஒரு முழுமையான நிரந்தரமான மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறது தான் இவங்களோட நோக்கம். வெறும் 3 நாள்ல ஒரு குழந்தையோட மூளைய மாத்தி அமைக்க முடியுமா? கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. ஜீனியஸ் திட்டம் இதை எப்படி செய்ய முயற்சி பண்ணுதுன்னு பாப்போம். இந்த திட்டம் 3 முக்கியமான பகுதிகளை கொண்டிருக்கு. மாணவர்களுக்கு 2 நாள் தீவிர பயிற்சி, அவங்க பெற்றோர்களுக்கு 3 மணி நேர பயிற்சி, அப்புறம் ஆசிரியர்களுக்கு ஒரு 3 மணி நேர பயிற்சி. இப்படி செஞ்சா அந்த பள்ளிச்சூழல் முழுசையுமே ஒரே நேரத்துல மாத்த முடியும்னு அவங்க நம்புறாங்க. மாணவர்களோட பயிற்சிக்கு இதயம் போன்றதுதான் இந்த மூளை அதிர்வெண்ணின் 7 இரகசிய ரிதம்கள். இது வேற மனப்பாடம் பண்ற டெக்னிக் இல்லங்க. மூளைய சுறுசுறுப்பா ஆக்குறது, கவனத்தை அதிகப்படுத்துறது, ஞாபக சக்தியை மேம்படுத்துறது, கிரியேட்டிவிட்டியை தூண்டுறதுன்னு ஒவ்வொரு பகுதியும் ஒரு குறிப்பிட்ட திறனை வளர்க்குது. உதாரணத்துக்கு ஆல்பா சிந்தனைன்னு ஒன்னு இருக்கு. அது மாணவர்கள் டென்ஷன் இல்லாம ஆனா அதே சமயம் ரொம்ப கூர்மையான கவனத்தோட இருக்க பழக்குது. சொல்லப்போனா இது மூளைக்கு செய்யற ஒரு முழுமையான ஒர்க் அவுட் மாதிரி. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த திட்டமெல்லாம் பேச்சளவில நல்லாதான் இருக்கு. ஆனா இது நிஜமாவே வேலை செய்தா? ஜீனியஸ் திட்டம் முன்வைக்கிற ஆதாரங்களையும் அவங்க சொல்ற ரிசல்ட்ஸையும் இப்ப நம்ம ஆராய்வோம். இந்த சார்ட்டை பாருங்க. உண்மையிலேயே நம்ப முடியாத ஒரு மாற்றம். இந்த புரோகிராமுக்கு முன்னாடி மாணவர்கள் சராசரியா 28% மார்க் தான் எடுத்திருக்காங்க. ஆனா வெறும் 35 நாள்ல அவங்களோட சராசரி மார்க் 88% ஆயிருக்கு. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம். இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கதைகளும் ரொம்ப முக்கியம். உதாரணமா, ஆல்யா, செபின்னு 2 மாணவர்கள் சொல்றாங்க பாருங்க. வெறும் 25 நாள்ல அவங்களோட மார்க் 53%லிருந்து 76%க்கு உயர்ந்திருக்காம். இது வெறும் புள்ளி விவரம் இல்ல, நிஜமான மாணவர்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு மாற்றம். இந்த டேபிள் இன்னும் ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அறிவாற்றல் திறன்கள்ல 9 நாள்லயும், படிப்புல 35 நாள்லயும், ஏன் விளையாட்டு, மொழி திறன்களை கூட சில வாரங்கள்லயே நல்ல முன்னேற்றத்தை காட்ட முடியும்னு இந்த திட்டம் சொல்லுது. இவ்ளோ வேகமா ஒரு மாற்றம் நடக்குங்கிறது தான் இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம். இதோ மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, பெற்றோர்களுக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இதோ ஒரு பெற்றோர் சொல்றாங்க, என் பிள்ளைங்க கிட்ட இது பயிற்சி செஞ்சேன், இப்போ அவங்களோட படிப்புலயும் மத்த திறமைகள்லயும் நல்ல முன்னேற்றம் தெரியுதுன்னு. அப்போ குடும்பத்தோட ஆதரவும் எவ்வளோ முக்கியம்னு இதை காட்டுது. இதன் மூலமா ஜீனியஸ் சொல்றது என்னன்னா, அவங்க ஒரு புது டெக்னிக்க மட்டும் சொல்லித்தரல, ஒரு புது பார்வை, ஒரு புது பிலாசபியே கொண்டு வர்றாங்க. அதாவது மார்க் கம்மியா இருக்குன்னு மேலோட்டமா பார்க்காம அதுக்கு மூல காரணமான மூளையோட தகுதிய சரி செய்ய முயற்சி பண்றாங்க. மனப்பாடத்துக்கு பதிலா புரிதலையும், கட்டுப்பாடுகளுக்கு பதிலா முழுமையான வளர்ச்சியையும் மையமா வைக்கிறாங்க.
சுருக்கமா சொல்லணும்னா விஜீனியஸ் தங்களே ஒரு தற்காலிக தீர்வா முன்வைக்கல. இது மாணவர்கள், பெத்தவங்க, டீச்சர்ஸ்னு ஒரு கல்வி சூழல் இருக்கிற எல்லாரையும் அடியோட மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிரந்தர மாற்றத்துக்கான வரைபடம்னு அவங்க சொல்றாங்க. சரி, இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வர்றோம். அப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். வெறுமனே பாடங்களே சொல்லிக் கொடுக்கறத விட்டுட்டு கத்துக்கிற மாணவர்களோட மூளையையும் அவங்கள சுத்தி இருக்கிற சமூகத்தையும் முழுமையா ரீவாயர் பண்றது தான் கல்வியோட எதிர்காலமா இருக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?